வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் மாண்டவிய மகரிஷி என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிக பெரும் ஞானி. ஒரு சமயம் அவர் வனத்தில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார். காசிராஜன் அரண்மனையில் சில கொள்ளையர்கள் ஆபரணங்களையும் செல்வங்களையும் கொள்ளையடித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். அப்பொழுது மந்திரிகளும் காவலாளிகளும் அவர்களை துரத்தி கொண்டு வருகின்றனர். அந்த திருடர்கள் மகரிஷி தவம் புரியும் இடத்தின் அருகே வந்து விடுகின்றனர். அப்பொழுது என்ன செய்வது என்பதை அறியாத அந்த திருடர்கள் ஆபரணங்களை மகரிஷியின் கழுத்தில் போட்டுவிட்டு செல்வங்களை அவருக்கு அருகில் வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர். இந்த நிகழ்வுகள் எதுவும் அறியாத அளவிற்கு மகரிஷி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது காவலாளிகள் வருகின்றனர். அதை பார்த்தவுடன் இந்த முனிவர் தான் கொள்ளைக்கூட்டத்தின் தலைவன் போலும், இவர் கொள்ளையடித்துவிட்டு இவ்வாறு நாடகம் ஆடுகிறார் தவம் புரிவது போல என்று எண்ணிக்கொண்டு அவரை கைது செய்து அரசரிடம் நிறுத்துகின்றனர். அரசருக்கோ கடும் கோபம் வந்துவிட்டது. உண்மை என்ன என்பதை அறியாமல் ஆராய்ந்து பார்க்காமல் முனிவருக்கு கழுவில் ஏற்றி மரண தண்டனையை அளிக்கிறார். சில காலம் கழித்து மரண தண்டனையும் அவருக்கு நிறைவேற்றப்படுகிறது. அவர் மரண தண்டனையை அடைந்து உயிர் துறந்து மேல் உலகம் செல்கிறார். சென்று யமதர்மராஜனை சந்திக்கிறார். அப்பொழுது யமதர்மராஜனிடம் மகரிஷி கேள்விகளை கேட்கிறார். நான் என்ன தவறு செய்தேன்? நான் எந்த பாவத்தின் விளைவாக இந்த தண்டனையை அடைந்தேன்? எனக்கு கூறுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது யோசித்துவிட்டு யமதர்மராஜன் சொல்கிறார், நீங்கள் முற்புரை பிறவியில் சிறுவனாக இருந்தபோது ஒரு சிறு சிறு பூச்சி இனங்களை துன்புறுத்தி வந்தீர்கள். அதனால்தான் உங்களுக்கு இந்த தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். அதை கேட்டதும் மகரிஷிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. நான் சிறுவனாக இருந்தபோது நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிய மாட்டேன். தெரியாமல் நான் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை அளித்துள்ளீர்களா? இது மிகவும் அநியாயமானது, இது நியாயமற்றது என்று மகரிஷி கூறுகிறார். யமதர்மராஜனும் யோசித்து பார்க்கிறார். ஆமாம், அறியாமல் பிழை நடந்துவிட்டது, எங்களை மன்னிக்க வேண்டும் குருவே என்று யமதர்மராஜன் கேட்கிறார். அதுக்கு மகரிஷிக்கு கோபம் இன்னும் அடங்கவில்லை. நீங்கள் செய்த இந்த பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அடுத்த பிறவியில் அனுபவிப்பீர்கள். நீங்கள் விதுரராக பிறவி எடுப்பீர்கள். நீங்கள் மிகவும் சிறந்த ஞானியாக இருப்பீர்கள், தர்மமான இருப்பீர்கள். ஆனால் உங்களை சுற்றியுள்ள கூட்டம் அதர்மம் நிறைந்ததாகவே இருக்கும். நீங்கள் கூறும் தர்மத்தை செவிமடுத்தும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். இவ்வாறே நீங்கள் உங்களின் அடுத்த பிறவியை வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டும். இதுவே நான் உங்களுக்கு அளிக்கும் தண்டனை என்று முனிவர் சாபமிட்டு விடுகிறார். யமதர்மராஜனும் அடுத்த பிறவியில் விதுரராக பிறந்து தன்னுடைய முற்பிறவியில் செய்த பாவத்தை கழிக்கிறார். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.